ஹலோ யூஸ் நம்ம மீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நான் என்ன பண்ணேன், குப்பையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா கறிஞ்சோறுலாம் சாப்பிட்டுவிட்டு கொஞ்சம் எலும்பு துண்டெல்லாம் கிடந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு குப்பை போடலாம் அப்படின்னு போனேன். எப்போது ரெகுலராக பார்க்குற நாய்ங்க தான் ரோட்டில் திரியிற அந்த நாய். எப்போயாவது ஒன்று ரெண்டு தான் கண்ணில் போடும். இப்போ பார்த்தீங்கன்னா 4-5ன்னு பெருகி போச்சு. உங்களுக்கு தான் தெரியுமே, ஒரு நாய் குலைச்சிச்சின்னா பின்னாடியே 4 நாய் வந்துடுவேன். அப்படி எல்லாம் என்னடா மொத்தமாக நாய்ங்களாம் வந்து நிற்கிது. வந்துட்டு நான் குப்பை தொட்டிக்கிட்ட போகிறேன், அது குர்ன்னு என்னடா அது கடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே கொஞ்சம் நிற்கிறேன். சரி கொஞ்சம் தூரத்துலேருந்து அந்த குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுடலான்னு அந்த பிளாஸ்டிக் கவரில் தானே வச்சுருக்கேன் அந்த குப்பையை, அதை தூக்கி போடலான்னு பார்க்குறேன். ஓன்னு வருது வேகமாக. என்னடா அது குப்பையை தூக்கி போட போனால் நாய் கடிக்க வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே கொஞ்சம் அலறு. ஐயோ நாய் கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம வேறு போய் ஊசியை போடணுமே அப்படின்ற பயம்தான், மற்றபடி நாய்க்கு பயம் இல்லை. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இந்த குப்பையில் ஒரு வேளை மோப்பம் பிடிச்சிருச்சு போல இருக்குது, கவுச்சி வாசல் ஒரு 2 எலும்பு துண்டு எடுத்து போடுவோன்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து அப்படி ஒன்று போட்டேன். உடனே குர்ன்னு சொன்னது அப்படின்னுச்சு. சரி அப்போ நாய் எலும்பு துண்டுக்கு தான் அலையுது அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்க நாய்க்கு போட்டுவிட்டு அதில் ஒரு நாய் நல்லா வாட்டமாக வாட்டம் சாட்டமாக இருந்துச்சு. அதுக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய எலும்பு துண்டு எடுத்து போட்டேன்னா அப்படியே வந்து தலையாக ஆட்டிகிட்டு போயிடுச்சு. இப்படி நம்ம நாயை வந்து பெருசாலாம் பார்க்க வேண்டாம், எலும்பு துண்டு போட்டால் போதும், நாய் வந்து நமக்கு அடங்கிடும். இது ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சரி அந்த எலும்பு துண்டு போட்டதுக்கப்புறம் அந்த நாய் வந்து பக்கத்தில் போய் பார்க்குறேன். அந்த நாயோட கழுத்தில் மட்டும் ஒரு டேக் ஒன்று கட்டியிருந்துச்சு. என்னடா அது டேக்குன்னு பார்த்தா என்னமோ செபஸ்டியன் போட்டிருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சிச்சு, சரி இது வந்து கொஞ்சம் ஏதோ பெரிய இடத்து நாய் போல் இருக்குது, கொஞ்சம் வசதியாக சாப்பிட்டு வாழ்ந்த நாய் அப்படின்னு சொல்லி அப்போ தான் புரிஞ்சிச்சு. இந்த கதையை ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அப்படி தான் தமிழக அரசியலில் நாய் மாதிரி நிறைய பேர் குலைச்சிட்டு கிடக்குறாங்க. எங்கேயாவது எலும்பு துண்டை வாங்கிக்கிட்டு அதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணுவோம் அவ்வளோவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் செக்ஷனில் கமெண்ட்டை போட்டுருங்க. அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம தளபதியோடைய மாநாட்டு ஸ்பெஷலை பற்றி நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இந்த மாநாட்டோடைய எல்லா வீடியோஸையும் எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்தோன்னே இவங்களுக்கு கொலகாண்டு வயிற்றெரிச்சல், என்ன பண்ணுறதுனே தெரியல. மாநாட்டை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் அரசாங்கம் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அதில் முக்கியமாக என்ன பண்ணியிருக்கு, அவங்களுடைய ஏவல் டாகான அந்த டாகை ஏவி விட்டுருக்கு. அந்த டாக் என்ன பண்ணியிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈனத்தனமான கேவலமான ஒரு செயலை வந்து செஞ்சிருக்கு. அது என்னன்னு போல பார்ப்போம். என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி. ஏன் அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தளபதின்னு கேட்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா, தளபதி அது சரிடா, கொள்கை தளபதி. எதுக்குடா வந்திய டிவிக்க பார்த்தீங்களா? அதாவது மாநாட்டை பற்றி யாரும் பேசக்கூடாது, மாநாட்டோடைய வந்து அந்த சிறப்பம்சத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது, அதை வந்து யாரும் கண்டுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி ஒரு பேச்சை வந்து இவனை வந்து பேச வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஆள் பேசுறதுனால சோஷியல் மீடியாவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இதை எடுத்து வச்சு இந்த ஆளுக்கு திருப்பி ரிப்ளை கொடுக்குறாங்க. இதுக்கு அவங்க பசங்கள்லாம் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இப்படி ஒரு டாபிக் போய்கிட்டு இருக்கு. சரி இப்படி ஒரு கேவலமான வேலையை எந்த தலைவனாவது செய்வானா? அதாவது எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற நாய் கூட சம்டைம்ஸ் நம்ம போடுற எலும்பு துண்டுக்கு நன்றியாக இருக்கும். ஆனால் இங்கே சில டாக்ஸ் என்ன பண்ணுதுங்கன்னா, தமிழன்னு சொல்லி கண்ட நாய்ங்கள்ட்ட எலும்பு துண்டை வாங்கிட்டு இப்படி காவாலித்தனம் பண்ணிட்டு தெரியுது. இது இந்த ஆள் பண்ணுறதுக்கு முக்கியமாக இன்னொரு ரீசன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த பேசும்போது யாரோ ஒருத்தர் பத்திரிக்கையால் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. பதில் சொல்ல முடியல இவங்களோட டம்ளர் பாய்ஸ்னால. உடனே காண்டாகி அவரை போயிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஒரு தலைவனாக இருக்கவன் இப்படி பண்ணுவானா? நமக்குள்ள இருக்கிற மோதல்தான் தன்னில படை, அறிவிலே ஆங்கிலே வீரத்திலே மானத்திலே கொடையிலே.
இப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனமா நீ நடந்துக்கிட்டேன்னா அப்புறம் பெரியார் மாதிரி ஆட்கள் வந்து தமிழன் காட்டு மிராண்டின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவான், கம்முனாட்டிகளா? கொஞ்சம் கூட மூளைன்றது ஒன்று கிடையாது. அங்கே இருக்க பசங்க ஏதோ அடிச்சுக்கிறாங்க, பசங்க ஏதோ சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஆட்களை திருத்துறது தானே ஒரு தலைவனோட பண்பு. அதுவே இங்கே இல்லை அப்படின்னும் போது நீங்கள்லாம் எப்படி தலைவன் சொல்லிக்கிற? ஸோ இந்த விஷயம் மீடியாவில் வைரலாக ஆக ஆரம்பிச்சனால உடனே இதை திசை திருப்புறதுக்கு இவன் என்ன பண்ணான்னா இப்போ அந்த மாதிரி பேசினான். அந்த மாதிரி பேசி அவர் வந்து மாற்றிக்கிறாராம். எப்படின்னா அதை வந்து மறக்கடிச்சு ப்ளஸ் இதோடு சேர்த்து அந்த டிவிக்குடைய இந்த மாநாட்டு விஷயங்களை வந்து மக்கள் மனசுல இருந்தும் இல்லை இந்த இளைஞர்கள் மனசுல இருந்தும் இதை பற்றி சோஷியல் மீடியாவில் பேச விடாமல் தடுக்கிறாங்களாமா. தந்திரமா பிளான் பண்ணுறாங்களாமா. பிளானை தூக்கி குப்பையில் போகிற பரதேசி. அதாவது மக்களே, நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த டம்ளர் பாய்ஸ் கிட்ட போயிட்டு உங்கள் கொள்கை என்னன்னு மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்களேன், கொந்தளிச்சிருவாங்க. உடனே ஏய் உனக்கு தெரியுமா திராவிடம்னா என்னன்னு தெரியுமா, கொள்கை என்னன்னு தெரியுமா அப்படின்னு இவங்க கொந்தளிச்சிருவாங்க. டேய் உங்கள் கொள்கை என்னடான்னு கேட்டால் அவங்களுக்கு இருக்க ஒரே கொள்கை என்னன்னா கொள்ளையடிக்கிறது, தமிழன் பேரை சொல்லி இருக்கிற பசங்களெல்லாம் தற்கொலை ஆக்குறது. இன்னொரு கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா காசை வாங்கிக்கிட்டு கட்சிக்கு மாறி மாறி பேசுறது. இன்னொரு கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை போய் நக்கிறது. இப்படி கொள்கை எல்லாமே ஒரு கொள்கை விளங்காத கொள்கை. இன்னொரு பாய்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் ரொம்பலாம் பேச வேண்டாம். அவங்கள்ட்ட அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா, உங்ககிட்ட வந்து பேசுனா உன் கொள்கை என்னன்னு சொல்கிறா, உன் கட்சி கொள்கை என்னன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நம்மக்கிட்ட 1008 கேள்வி இருக்கும். அதில் ரொம்பலாம் பெருசாக வேண்டாம், ஒரு 2-3 கேள்வி மட்டும் அவன்கிட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்க, நான்கிட்டு செத்துருவாங்க. அவங்கள்ட்ட பதிலே இருக்காது. அந்த 2-3 கேள்வி இப்போ இல்லை பல வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் வரல. மக்களா நினைச்சு எத்தனை காலத்துக்கு நீங்க நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தோம் போர் தொடுத்து போயிருவோமா? எப்படி நம்ம கட்சிக்கு வருவோம்? நீதிமன்றம் மூலமாகவும் சர்வதேச தீர்வு மூலமா தானே போயாகும். கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லைப்பெரியார் பிரச்சனைக்கும் சீமான் ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்க. அதாவது நான் தான் தண்ணீரே நாங்க வந்து கேட்க போறது இல்லை. கச்சத்தீவை எப்படி மீட்கிறது? காவிரியில தண்ணி எப்படி வாங்குறது? முல்லைப்பெரியார் அணையை 156 அடிக்கு எப்படி கொண்டு வரும்? அதான் தம்பி, இந்த மாநிலங்கள்ல நீருங்கிறது அரசியலாக்கப்பட்ட பிறகு அதுல வந்து ஒரு தீர்வு காண முடியாது. தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை விட இருக்கு மாற்று வழி. தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் தீர்வு காணல அவங்க குற்றம் சாட்டுறீங்க. பதில சொல்றா ஏன்டா உருட்டுற? தண்ணீர் வெந்நீர் பன்னீர்னு உருட்டாம பாருங்க. நடக்காத விஷயத்த பேசி 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 நாதாரி நயவஞ்சகமாக நாட்டை பிடிக்க பார்க்குது. விடுவோமா? 4 அப்பி போடான்னு அனுப்பிவிட வேண்டியதான். அதை தான் செய்ய முடியும் 2026. ஏன்னா நடக்காத விஷயம். இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே தான் உன்னால் அரசியலே பண்ண முடியும். அதை மீறி நீ அரசியல் பண்ணணும் அப்படின்னா தனி நாடு, தனி புரட்சி, ஆயுதம் ஏந்திய புரட்சி, இப்படி போகணும். இப்போ இப்படி தான் நீ தமிழ்நாட்டை மாற்ற பார்க்குறியா? இப்படி தான் இளைஞர்களை கொண்டு போக பார்க்குறியா? அப்புறம் என்ன மயிருக்கு நீ அரசியல் கட்சி எடுத்துகிட்டு வந்த? என்ன மயிருக்கு நாம் தமிழர் கட்சியை திருடிட்டு வந்த? என்ன மயிருக்கு நீ வந்து தமிழர்களை எல்லாம் ஒன்றா சேருங்கள், ஜாதி மதம் இல்லாமல் ஒன்றா சேருங்கன்னு சொல்லி பேசின? இன்றைக்கி நீ என்ன பண்ணுற? எல்லாரையும் பிரித்து தாண்டா பார்க்குற. ஏண்டா பரதேசி, சோத்தில் உப்பு போட்டு திங்கிறியா இல்லை வேறு ஏதாவது போட்டு திங்கிறியா? இன்றைக்கி தமிழர்கள் எல்லாம் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழர்கள் இளைஞர்கள் அடிச்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீ தாண்டா அயோக்கிய பயலே, எச்சக்கலை புறம்போக்கு. இன்றைக்கி அடிச்சுக்கிறதுக்கு காரணம் இவன் தான். இது எத்தனை பேருக்கு புரியுது புரியலன்னு தெரியல. இன்றைக்கி எத்தனை இளைஞர்கள் வந்து இவன் பின்னாடி நின்றுட்டு இவங்க எதிர்க்கிற யாரை இப்போ எதுக்குறாங்க? விஜய் அவர்களை தான் இருக்கலாம். விஜய் யார்? தமிழர். நீ ஒரு தமிழன் இருக்கிற, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது யார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான தமிழர்கள். அப்போ அவங்க எல்லாத்தையும் நீ எதுக்குறியா? அப்போ அவங்க எல்லாத்தையும் நீ வந்து அசிங்கப்படுத்துறீங்கல்ல? அப்போ எப்படா நீ தமிழ் ஒற்றுமையாக இருக்க முடியும்? நீ இவ்வளோ வருஷமாக 15 வருஷமாக என்ன புழுத்துனேன்னு நீ கேட்குறேன். நான் என்ன நீ பகுத்தறிவு மக்கள் மனசில் புகுத்துனேன்? என்ன பகுத்தறிவு உன்னுடைய இளைஞர்கிட்ட புகுத்துனேன்? என்ன மயிரை புகுத்துன? நீ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சும்மா பேசுவ, கத்துவ, நாய் மாதிரி கொலைப்ப, எச்ச எலும்புக்கு போயிட்டு அடுத்தவன் காலை நக்குவ. நினச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே உட்காந்து அந்த கத்துற கூட்டம் தான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். டே தருதில்லைங்களா? அது மட்டும் தமிழ்நாடு இல்லைடா. தமிழ்நாடு வேற, தமிழ்நாடு மக்கள் வேற. உன் கூட்டத்தை பார்க்க வர்றவங்க குடிச்சிட்டு வந்து கூட உட்காந்துருப்பாங்க. இந்த நாயே குடிச்சிட்டு தான் பேசுது. அது குடிச்சிட்டு பேசினா கூட பரவாயில்ல, இவன் பேசுகிறதே ரெக்கார்டு பண்ணி பேசுகிறாங்க. ஃப்ராடு தயலி. நம்ம அண்ணனை பார்த்து, தளபதியை பார்த்து, பேப்பரை பார்த்து பேசுகிறான்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல. எச்சக்கலை புறம்போக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்குது. அது என்னன்னு பாருங்க. நமக்குள்ள இருக்கிற மோதல் தான்
தன்னிலப்படை. அறிவிலே, ஆளுமையிலே, வீரத்திலே, மானத்திலே, கொடையிலே. இப்போ பார்த்தீங்களே, அந்த ஆள் அங்கேருந்து இறங்கி ஓடி வரான், வந்து அடிக்கிறான். அவன் அடிக்கும்போது அங்கே பேச்சு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. எப்படி இவன் வந்து அடிக்கும்போது அங்கே பேச்சு சத்தம் கேட்கும்? அப்போ எது எல்லாத்தையும் வந்து உக்காந்து ஏதோ ஸ்டூடியோ மாதிரி செட் பண்ணி இந்த ப்ரோக்ராமுக்கு இதை தான் பேச போகிறோன்னு சொல்லி பேசி அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்படியே போட்டு விட்றது. போட்டு விட்டு அப்படியே வாய்ஸ் ஓய் ஒய்ன்னு கத்தும்போது அப்படியே இவங்கெல்லாம் அறபோத மென்டலுங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு அவங்களும் சேர்ந்து ஆய் ஊயின்னு கத்துவாங்க. இவன் வாய்ஸ் வைக்கிறதுக்கு இவன் தான் டேரக்டர் ஆச்சே, நல்லா டப் மேஷ் பண்ணுவானே. அதனால் டப்பு பண்ணிக்கிட்டு ஊரையை மாற்றி தெரியுது. ஆடா ஈனப்பயல்களா, இதில் கூடையாடா கேவலமாக இவ்வளோ இது ஃப்ராடுத்தனம் பண்ணுவீங்க. ஆனால் உலகத்திலேயே 1ஆம் நம்பர் ஃப்ராடு அப்படின்னா அது இவன் தான். இவனை மாதிரி ஒரு ஃப்ராடை கடைஞ்செடுத்த தயிர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவன் மாதிரி ஒரு ஃப்ராடை கடைஞ்செடுத்து தேடினாலும் இந்தியாவிலே தேட முடியாது. நீங்கள் இந்தியாவிலே தேட முடியாது. ஆனால் இந்த ஃப்ராடையும் நம்பி சில முட்டா பயலுக்கு இருக்காங்களே, அவங்க தமிழனாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் எனக்கு நெஞ்செல்லாம் ஐயோ என்ன பண்ணுறது. இப்படி தான் இந்த மாதிரி தருதலைங்க பின்னாடி போய் நாசமாக போய் அவனும் நாசமாக போய் அவன் குடும்பமும் நாசமாக போய் சில பேர் அதாவது என்ன சொல்கிறது, சில பேர்லாம் இருக்காங்க. ஏன் இவனை நம்புறீங்க அப்படின்னு கேட்டால் பதில் இல்லையா அவங்ககிட்ட. இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நாடு நல்லா இருக்கும். நாடே நாசமாக போச்சு. இப்போயே இன்னும் 15 வருஷம் கழிச்சாலும் மொத்தமாக போச்சு. அப்புறம் எப்படி ஒரு டெபாசிட் கூட வாங்காமல் ஓட்டு வெறும் 30 லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கே 15 வருஷம் ஆகிருக்கு இந்த நாய்க்கு. இந்த நாய் இன்னொரு 15 வருஷம் ஆகும், அது இன்னொரு 35 லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கு. அது கூட வாங்கணும்னு நினச்சா தான், அது கூட நாங்கள் இனி முடிவு பண்ணாதான் இனி இருக்குது. தூக்கி போட்டு குண்டியிலே மிதிக்கிறதுங்கடி எல்லாம் உங்களுக்கு. இந்த 2025 21ஆம் தேதி வரப்போகிற மாநாட்டுக்கு எங்கேருந்து எப்படி இருந்து மக்கள் சேர போகிறாங்க அப்படின்றதே இவங்களுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. என்னதான் உளவுத்துறை வச்சு இவங்க வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணாலுமே கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை கூட்டத்தை கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா கூட கடைசி நேரத்தில் எப்படி வந்து சேருவாங்க அப்படின்றது எங்களுக்கு புரியுது. பட் நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநாட்டு திட்டத்தில் எல்லா விதமான வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுட் கோர்ட்லேருந்து பெண்களுக்கு வந்து பிங்க் ரூம்னு ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது குழந்தைகளை கொண்டு வர பெண்களுக்கு வந்து பால் கொடுக்குற மாதிரி. ஸோ அப்போ குழந்தைகள் வச்சுருக்க பெண்களாக இருக்கட்டும், அந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய மற்ற நபர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான கழிப்பறை வசதி, தண்ணீர் வசதி, அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பெண்களுக்கான இந்த வசதி, இது எல்லாமே அங்கே ஆல்ரெடி செட்டப் ரெடியாக இருக்குது. நான் என்ன சிம்பிளாக சொல்கிறேன்னா, நீங்கள் 21ஆம் தேதி தான் மாநாட்டுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 20ஆம் தேதியே கிளம்பி போய் ஒரு டூர் மாதிரி, டூர் மாதிரி கிளம்பி போய் ஒரு புளிசாதத்தை கட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு போகும்போது டூருக்கு, அந்த மாதிரி கிளம்பி போய் மாநாட்டு திட்டத்தில் உட்காந்து நல்லா அந்த இடத்த என்ஜாய் பண்ணி போய் சீக்கிரமாக இடத்தையும் பிடிச்சிக்கிட்டு அழகாக பக்கத்தில் இருந்து தளபதியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே போயிருங்க. ஏன்னா அங்கே எல்லா வசதியுமே இருக்குது. உங்களுக்கு என்ன அங்கே வேணும்? சாப்பாடு கிடைக்குது, டாய்லெட் வசதி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் கேமரா வசதி இருக்குது. ஸோ யாரும் வந்து எதுவும் பெருசாக பண்ணிட மாட்டாங்க. பாதுகாப்புக்கு போலீஸ் இருப்பாங்க. புரியுதா இல்லையா? ஃபுல் லைட்டு, இப்படி ஜெகஜோதியாக இருக்குது அந்த இடம். நீங்கள் போய் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஜாலியாக ஒரு பிக்னிக் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதனால் நீங்களாம் என்ன பண்ணணும்னா, இவங்கெல்லாம் 21ஆம் தேதி தான் நீங்கள் வரையும் நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணணும்னா 20ஆம் தேதியே கிளம்பி போயிட்டாங்க. அப்போ எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை செய்யுங்க. அது மாதிரி இந்த புக்கிங் பண்ணி போகிற பேருந்துகளை வந்து இவங்க பிளாக் பண்ணுறதெல்லாம் பல விஷயமாக நம்ம கேள்விப்படுறோம். பொதுவாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸு, முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் இப்படி யூஸ் பண்ணுங்கள். சொந்த வண்டிகளை, காரு, பைக்கு இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு ரோடு தான் இருக்கான்னு மட்டும் இல்லாமல் சுற்றி கிராமத்து வழியாக எந்த பக்கம் போகலாம், ஒத்தையடி பாதை, காட்டு பக்கம் வர்றதுக்கான வழி இருக்குது, இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு எப்படி போய் சேரணுமோ அப்படி போய் சேர்ந்து மாநாடை ஜோதியாக கொண்டாடணும் அப்படின்றது வீடியோ சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாநாட்டை இனி எவனாலுமே நடத்த முடியாது அப்படின்றத, சரி இது வரைக்குமே எவனுமே நடத்துனதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனியும் எவனும் நடத்த போகிறதும் கிடையாது அப்படின்றது எனக்கு 100% கேரண்டி. ஏன்னா தன்னெழுச்சியாக ஒரு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் பேர் வர்றது அப்படின்னா சாத்தியமே கிடையாது. இப்போ சில நாய்ங்கெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்கே 15 வருஷம், 30 லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கே 15 வருஷம் நாய் மாதிரி கத்திரிங்க. இங்கே அப்படி கிடையாது. தளபதி ஒரு முகத்துக்காக தன்னார்வமாக 30 லட்சம் பேர் 2வது வருஷத்தில் மாநாட்டுக்கு வருவாங்க அப்படின்னா
அதுதான் பவரு, அதுதான் தலைமையின் பண்பு, அதுதான் மக்கள் அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கெடுக்காமல் பார்த்துக்கிறவர் தான் தலைவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் தளபதி அவர்கள். அதனால தான் இந்த மாதிரி ஈத்தரைங்கள்லாம் இன்றைக்கி வந்து குலைச்சிக்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டியது மாநாட்டை சிறப்பாக முடிக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.